வெற்றியை தீர்மானிப்பது எதுவும் இல்லாத போது நீ சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ளபோது நீ நடந்து கொள்ளும் விதமும் தான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது, தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. அதிர்ஷ்டம் நம் கையில் இல்லை, ஆனால் முயற்சி நம் கையில்தான் உள்ளது. அதிர்ஷ்டம் கைப்பிடிக்க தவறலாம், ஆனால் முயற்சி கை கொடுக்க தவறுவதில்லை. எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் கொண்டவன் தான் எதிர்கொள்ளும் எந்த ஒரு சவாலையும் கடினமானதாக நினைப்பதே இல்லை. நீ செய்வது சிறிய காரியமாக இருந்தால் சிதறாமல் செய். அதுவே பெரிய காரியமாக இருந்தால் யாரிடமும் சொல்லாமல் இரகசியமாக செய். நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளில் இறுதி வரை மன உறுதியுடன் இருந்தால் உங்கள் வாழ்வில் வெற்றிகள் நிச்சயம். அமைதியை வெளியில் தேடாதே, அமைதியை உனக்குள் நீயே உருவாக்கு. அப்போதுதான் உன் மனம் தெளிவடையும். தெளிவான மனம் இருந்தால்தான் வாழ்வை வெற்றி கொள்ள முடியும். வாழ்க்கையில் ஆசைப்படுவதை மறந்துவிடு, ஆனால் ஆசைப்பட்டதை மறந்துவிடாதே. ஒரு செயலை அவசரமாக தவறாக செய்து முடிப்பதை விட தாமதமானாலும் சரியாக செய்து முடிப்பதே மேலானது. ஒரு செயலை விரும்பி செய்கிறவனை விட நம்பிக்கையோடு விரும்பி செய்கிறவன் எளிதில் வெற்றியடைகிறான். ஒன்றை மட்டும் நினைவில் வை, சோர்ந்து கிடந்தது போதும், இன்றே செயல்படு. ஏனெனில் நாட்கள் நகரவில்லை, ஓடிக்கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் இன்னும் அடைய வேண்டியவை அதிகம் என்றும் அவசியம் என்றும் உன் உடம்பில் ஓடும் ஒவ்வொரு இரத்த துளிகளிடமும் சொல்லிவை. தோல்வி உன்னை இடைவிடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது என்றால் துவண்டு விடாதே. நீ வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கிவிட்டாய் என்று அர்த்தம். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்ற நினைக்காதே. உன் நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது. தடைகள் பல வரலாம், உன்னிடம் இருப்பதை தட்டிப்பறிக்க சில கூட்டமும் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, துணிந்து செல். முன்வைத்த காலை பின்வைக்காதே. தீவிர நம்பிக்கையை வளர்த்துக்கொள். என்னால் செய்ய முடியும் என்ற தீவிர நம்பிக்கைதான் வெற்றிக்கான அடிப்படை. ஒன்றை வெல்வதற்கு நீ ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை போராட வேண்டியது அவசியம் என்பதை தெரிந்து கொள். தோற்றுவிடுவோமோ என்று பயந்து இலக்கை நோக்கிய பயணத்தை பாதியில் விடுபவன் கோழை. அதே இலக்கில் தோற்றுவிடக்கூடாது என்று பயந்து கடினமாக உழைப்பவன்தான் வீரன். இதில் நீ யார் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். உன்னை கொல்லும் ஒரு ஆயுதம் உன் கோபம், உலகையே வெல்லும் ஒரு ஆயுதம் உன் மௌனம். ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வருவது வரட்டும், வாழ்ந்து காட்டுவோம் என்ற மன உறுதி உங்களிடம் இருந்தால், எதிலும் பயம் அறியாமல் முற்றிலும் தன் திறமையை கொண்டு விவேகமாக செயல்பட தெரிந்தவனே எல்லாவற்றிலும் திறமைசாலியாக இருந்து பல வெற்றிகளை அடைகிறான். ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசிவிடுங்கள். உங்களது பல பிரச்சனைகள் உடனடியாக தீர்ந்துவிடும். நீ யாருக்காக உருகி வாழ்கிறாயோ அவர்கள்தான் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக தூக்கி எறிந்துவிட்டு போய்விடுகிறார்கள். அசைக்க முடியாத நம்பிக்கை உன் கையில் இருக்கும் வரை உன்னுடைய வெற்றி என்பது உன் கைத்தொடும் தூரம்தான். நேற்றைய தோல்வியை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதை தொடங்குங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் வசமே. கையில் காசு இல்லாதவன் இன்று மட்டும்தான் ஏழை. கனவு இல்லாதவனும் களம் இறங்காதவனும் காலமெல்லாம் ஏழை. ஒவ்வொருவரும் இந்த உலகத்தையே மாற்ற நினைக்கிறார்கள். தம்மை மாற்றிக்கொள்ள யாரும் நினைப்பதே இல்லை. மாற்றம் என்பது இந்த உலகத்திடமிருந்து தோன்றுவது அல்ல, முதலில் உன்னிடமிருந்து தோன்றுவது. விடாமுயற்சியும் பயிற்சியும் இருந்துவிட்டால் எந்த துன்பத்தையும் கடந்து வாழ்வில் சாதிக்க முடியும். ஒழுக்கம் என்ற ஒரு பண்பு உங்களுக்கு இருந்தால் போதும். 1000 படிகள் உள்ளன வாழ்வில் உங்களை உயர்த்துவதற்கு. உன்னுடைய மனமும் உள்ளமும் தெளிவாக இருக்கும் வரை உன்னை யாராலும் வீழ்த்தவே முடியாது. நீ பயணிக்கும் வேகத்தை விட நீ பயணிக்கும் திசைதான் முக்கியமானது. உன் இலக்கை நோக்கிய திசையில்தான் நீ பயணிக்கிறாயா என்பதை உறுதிப்படுத்திக்கொள். உங்கள் வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் சிறந்ததை மட்டும் தேர்வு செய்யுங்கள். இதனால் உங்கள் எதிர்காலம் உங்களைப் போலவே மிக அழகாக இருக்கும். உங்கள் முயற்சிகளை தொடங்கும் போதே பயத்தை கொன்றுவிடுங்கள். இல்லையென்றால் உங்களின் பயமே உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் கொன்றுவிடும். இரத்தமும் சதையும் கொண்ட விதைதான் நீ. உனக்கு ஏற்ற இடத்தில் உன்னை நீயே விதைத்துக்கொள். உன் கையில் இருக்கும் எல்லாவற்றையும் விதையாகப் பார். அவற்றை கையில் வைத்து அழகு பார்க்காதே. திட்டமிட்டு உழைக்கிறவன் ஒருபோதும் அதிர்ஷ்டத்தை நம்புவதில்லை. அதிர்ஷ்டத்தை நம்புகிறவன் திட்டமிடுவதும் இல்லை, உழைப்பதும் இல்லை. காத்திருந்து பார், நீ ஆசைப்பட்டது கிடைக்கும். கஷ்டப்பட்டு பார், நீ நினைத்ததெல்லாம் நடக்கும்.
எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலையே உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது.